கடலை மாவு வந்து இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு வந்து அதாவது பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, தனி மிளகாத்தூள் காரமான தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவோட வந்து பச்சரிசி மாவு சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சேர்த்து பிசைஞ்சிடலாம். உப்பு சேர்த்துடலாம். பக்கோடா வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டு தாங்க குழம்பு தாளிக்கணும். பக்கோடா குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக